கோழி கூட உடைக்கிறன்றதுல ஒத்த சும்மா ஒத்துனா காலையில் எழும்பி வாசல் கூட்டுறதே இல்லை அதில் கதைக்கிறேன் நீ வந்து எனக்கு சரிக்குது ஒன்றும் செய்யலை நீ போப்புறானே ஜாழ்ப்பாணத்துக்கு இன்னும் வச்சு தான் வேலை வாங்கணும் வேறு வழி இல்லை. ஒரு மாதம் 1.5 மாதமாக வந்து ஃபுல்லாக வேலையை போய் கொண்டு இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சானே இந்த கடலில் இந்த நல்லா இருக்குன்ற ஒரு இதில் எடுத்து நாங்கள் மேலுக்கு வந்து இப்படி ஒரு செட்டப்பில் வந்து போட்டிருக்கு. கடவுளே வேலை ஆளை பாருங்க. சமைக்க தெரியும் அந்த இதில் டைமில் சிக்கனில் வந்து இன்னைக்கு தம் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி என்னென்ன அடுப்பு மூட்டை தெரியாது. எத்தனை வயது உள்ள ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். அந்த வதங்குறது உண்மையாக சொல்ல போனால் நான் அவனுக்கு செய்யலை, இது எனக்கு தெரியாது. இந்த ஒரு வெட்டு வெட்டாடுறதுக்காக வணக்கம். தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் என்ன சொல்றேன் ஏதாவது கயனாக்கா. சரி ஓகே எல்லாரும் சொல்றவங்க. அப்போ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ட்ரோடுக்கிகள் வந்து கதைக்கெல்லாம் இருக்குது. அதை தாண்டி வந்து முகமெல்லாம் வந்து வேர்த்து போயிருக்கு. என்னடி பில்டப் பண்ணணும் நீ. அப்போ சரியான வேலை இன்றைக்கு ஃபுல்லாக பிடிச்சி வந்து வேலை வாங்கிட்டா வந்து சரியான வேலைண்டா என்ன வேலை இப்போ வந்து மரத்தை பொழுது மாமரத்தில் சாத்து 2 கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வேலை. ஸோ அப்போ நீண்ட நாளாக வீட்டு வேலை வந்து நடந்து கொண்டு இருந்தது. நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிற டைம்லேருந்து அது போய் கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் காண்பிச்சிருந்தேன். நான் இப்போ எவ்வளோ காலம் வேலை மொத்தம் நடந்தது? ஒரு மாதம் கிட்டத்தட்ட 20 நாள் விட்டு பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதமாக மேசன் தொடர்ச்சியாக வேலை செஞ்சது தானே அது. மற்றபடி விட்டு பார்த்தா அப்படியே 1 மாதம் 1.5 மாதமாக வந்து ஃபுல்லாக வேலையை போய் கொண்டு இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சானே கிட்டத்தட்ட 3/4 வேலை முடிஞ்சு அப்போ வந்து திரும்ப நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடெல்லாம் வந்து அதை கொஞ்சம் நீட் இல்லாமல் இருந்தது. இப்போ அதுலேருந்து என்ன ஸ்பெஷலாக வந்து கூப்பிட்டு வந்து வீட்டை கொஞ்சம் நீட்டாக ஸ்பெஷல் அண்டு இல்லை வேலை செய்ய மாட்டேன் முதலாறு வேலை இரு முதல்ல இல்லை உண்மையிலே வந்து முதல் வந்து வீட்டில் இருக்கிறதால நிறைய வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகிறதால வேலை செய்யல அவ்வளோதான். காலையில் இல்லை உண்மையாக சொல்கிறேன் காலையில் எழும்பி வாசல் கூட்டுறதே இல்லை அதுக்குள்ள கதைக்கிறேன் நீ வந்து எனக்கு என்ன அம்மா வாசல் கூட்ட விடுறல போய் டைம்ல வந்து நான் கூட்டுவேன். ஏன்டா காலையில் மற்ற வேலை செய்யறதால சில நேரம் அம்மா அது அப்படித்தான். சரி ஓகே. இன்றைக்கு வந்து வீட்டை வந்து சரியாக அவங்க பொறுத்த போகிறோம். அதை தாண்டி வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்படின்றது அதாவது என்ன வேலை நடந்ததுன்ற எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறோம் உங்களுக்கு. வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல் வந்து நம்மளை வீட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த கடலில் இந்த நல்லா இருக்குன்ற ஒரு இதில் எடுத்து நாங்கள் மேலுக்கு வந்து இப்படி ஒரு செட்டப்பில் வந்து போட்டிருக்கு. இன்னும் அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடியலை. நேற்று இது வந்து இந்த வேலை வந்து முடிஞ்சது. ஸோ அப்போ வீடு ஓரளவு ஓகே இருக்குது. ஆனால் நிறைய வேலைகள் வந்துட்டு க்ளீனிங் வேலை செஞ்சு வரும். சீமெந்தோட காயில் நேற்று வந்து போட்டவங்க அதாவது இந்த சீமெந்து இருக்குது தானே இது வந்து நேற்று தான் போட்டவங்க. ஆனால் வந்து ஓரளவு காஞ்சிட்டு பிரச்சனை இல்லை. என்ன கிஷோத் ரெடி இங்கே வேலைகள் இருக்குது தானே நெருப்பு வேலைகளுக்கு வந்துடு அப்படின்னு இல்லை. ஒரு வீடியோகிராஃபராக அன்றைக்கு வந்து நிற்க போகிறேன். இப்போ அடுத்த வேலைங்களை பார்த்தீங்கன்னா இந்த கூடு கட்டுறன்ற கதை கட்டுறதுக்கு தான். இப்போ நீ போப்புறானே ஜாழ்ப்பாணத்துக்கு இன்னும் வச்சு தான் வேலை வாங்கணும் வேறு வழி இல்லை. சரி சும்மா தூக்கி வைக்க சொல்கிறேன். இப்போ சும்மா தூக்கி சொல்கிறோம். டேய் சும்மா தூக்கி வைக்கிறோம் கட்ட பிறகு தூக்கி வைக்கிறேன். கோழி கூட எப்படி இந்த கோழி கூட கட்டப்பட்டு அப்போ வழியா உடச்சுடியா? அப்போ கோழி இருக்கணுமே அதுக்கு திரும்ப அதில் வச்சா தூக்கி போட்டு திரும்ப கட்டணும். கட்டுறா அது தூக்கி மற்ற அப்புறப்படுத்துது மர திரும்ப அவடத்தை கட்டுறாரு. அப்போ போன வாங்கிடுவோம் கிஷத்தோடைய தூக்கும் அமரேந்திர அங்கே படி நடுவில் ஓடிக்கணுமா? நடுவில் ஓடிக்கணும். இப்போ அரைக்கி வைக்கல கோழி இருக்கு அதுக்குள்ள. கோழி இருக்கா? முட்டை வைக்கிறதுக்கு நடுவில் ஓடியா தகரமாடா சாரம் குளிக்கும் மடிச்சிடுங்க சைட் அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு குடிக்குமா? ஓ அப்படிதான் மடிச்சிடுவோம். ஒழுகுண்டா திரும்ப உள்ள இல்லை உள்ள இப்படியா முடியும். ஆறுமுகம் ஒண்டையன் வேலா புட்ரா இப்படி ஒவ்வொரு ஆகினான். கவனம் குத்திருக்கி சரியோ நீ இப்படி
போஸ்கட்டு நான் கீழே பிடிக்கிறேன், மேலே பிடிச்சிருந்தேன். இப்போ பிடிக்கிறேன், கீழே பிடிச்சா வைக்க மாட்டேன். நல்லா தூர ஏற்றணும். நான் தூக்கியா நானும் வந்து இந்த பக்கம் திரும்பணுமா? சரி ஓகே. ஆட்டோ கோழி முட்டை வைக்கல, முட்டை வைக்க விட முட்டை வைக்கிறதுக்கு காரணது அப்படி இருக்கிறதுக்குள்ள ஆக்கள் இருக்காங்களா? எத்தனை கோழி நிற்கி மொத்தம்? இது மொத்தம் 2 சாவல், 4 போடு, அந்த 2 சிக்கனா? 2வது கோழிக்கூடு. என்னடா கொஞ்சம் மேலே இப்படி கலக்கி அம்மாட்ட. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். 2 தானே கடும் பேரு. அதுக்கப்புறம் சின்ன வேலை அம்மன் பக்கம் பிடிக்கணும், பின்னுக்கு முன்னுக்கும் பிடிச்சா சரி. பின்னுக்கு முன்னுக்கு வாங்க முடியும், பின்ன முடி. அப்போ கொஞ்சம் இறக்கும் முடி. நீ போண்டா பின்னுக்கு அறக்கும் கொஞ்சம் முடி. தள்ளு வா, நீ முன்னுக்கு வாகிசோ. முன்பக்கம் தூக்கி நடக்கிறதுக்கு அவன் அவதிப்பட்டு கொஞ்சம் அரைக்கி வச்சு போட தூக்கணுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரத்துக்கு பிறகு வந்து எப்படியா செட் பண்ணிட்டோம். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கு. சரி ஓகே. இங்கெல்லாம் வேலைங்க மேக்ஸிமம் வேலை முடிஞ்சு இங்கெல்லாம் பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தயாராகிருக்கு. ஸோ என்னென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. வேலையில் ஆளை பாருங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. பேர் என்ன உங்களை? அண்ணோட வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? ஆளை வந்து அவன் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க, என்ன செய்ய போகிறாங்க? ஆளுக்கு வந்து என்ன கேட்டா பயம். அண்ணாவோட விட்டு திட்டு வந்து அதாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணி இருக்காதானே, அண்ணின்ற அக்காட மகள். சரி ஓகே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா வந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு பிறகு இந்த இதனை எல்லா வேலையிலும் முடிஞ்சது. அப்போ ஒரு தம் பிரியாணி போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதாவது வந்து அக்கா போட போகிற தம் பிரியாணி காட்டுறேன் நான் வந்து எப்படி செய்கிறாங்கண்டா. என்னென்ன என்னென்ன அடுப்பு மூட்டை தெரியாது? எத்தனை வயது உள்ள அடுப்பு மூட்டை தெரியாது? இல்லை கேஸ் அடுப்பில் சமைச்சு அப்படியோ? நான் கேஸ் அடுப்புல வைக்கிறேன்ல, கொல்லி அடுப்புல வைக்கிறேன். நான் சும்மா வீடியோ ஒன் பண்ண முந்தி சொன்ன வந்து எனக்கு அடுப்பு மூட்டை தெரியாது. அப்புறம் நான் திரும்ப சொல்ல அடுப்பு மூட்டை தெரியுமா? ஓகே. அதாவது பேன் வழியில் வந்து இப்படி செய்ய வச்சு தம் பிரியாணின்றது நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் தெரியாதுண்ணே. தம் பிரியாணி செய்கிறேன்டா அடுப்பு மூட்டி சமைச்சா டேஸ்ட்டு. 2 தரம் செஞ்சுருந்துருக்கா வந்து பிரச்சனை இல்லை. உண்மையிலே வந்து நல்லா இருக்குன்ற ரிவ்யூ வந்து நான் சொல்லுவேன். உண்மையாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்து நேரில் சொன்னால் இல்லை வாழ்த்துறேன் இல்லை எங்கே வாழ்த்துரு அந்த பழக்கமே இல்லைதாங்க வாழ்க்கை இல்லை. அப்போ நான் இப்போ இதில் சொல்லி செஞ்சேன் அவளை ஃபுல்லாக வேணும் கொடியத்தோ கடவுளே. அது ஒன்றும் இல்லை, நீ காலை தட்டி தட்டுவாங்க ஒன்றுங்க வாங்க. ஓகே. அடுப்பு மூட்டியாச்சு. ஓகே. இப்போ தம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பொருட்கள் எல்லாம் தயாராகி பண்ணி வச்சுருக்கா. என்னென்ன இருக்குன்னு அப்படி டப்பு காட்டுவோம். என்னென்னு சொல்லுவோம் என்னென்னண்டா. ஓகே. தம் பிரியாணியாக உண்மையில வந்து எனக்கும் விருப்பம். அந்த நார்மலாக எனக்கும் அதான் விருப்பம். கனகாலம் சாப்பிட்டேன்னு எப்பயாவது இருந்தால் கொஞ்சம் லீவ் எடுத்தா இந்த தம் பிரியாணி போடுறது. மசாலா ஐட்டங்கள் அதாவது பிரியாணி பட்டை வகை எல்லாம் எடுத்திருக்கோம். அப்புறம் ரம்பலை, கருவேப்பிலை, அப்புறம் மாதரி, கொஞ்சம் நெய், அப்புறம் மசாலா பாக்கெட்டு, மிளகுத்தூள் 2 மசாலாவில் எடுத்திருக்கி. அப்புறம் மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் உப்பு, தேங்காய் எண்ணெய், அப்புறம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கொச்சிக்காயும். மீன் சின்ன வெங்காயம் அப்படியே போடுறது கொஞ்சம் எனக்கு விருப்பம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம், அப்புறம் வெள்ளைப்பொடி, இஞ்சி அதை கொஞ்சம் பிளண்டர்ல அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ தக்காளி பழம், அப்புறம் இது தயிர். ஓ நேற்று வாங்கி வச்ச இதுக்காண்டி சமையலுக்காண்டி தயிர், அப்புறம் கொச்சிக்காத்தூள், தேங்காய் பால், அதோட சிக்கனில் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி. ஓகே. அதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லா வேலையும் வந்து களைப்பாக தம்பி வந்து செய்திருப்பான்றதுக்காக
உண்மையா சொல்ல போனா நான் அவனுக்கு செய்யல, இது எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டான்னு அது நின்றா எப்பயாச்சும் இந்த ஹோட்டலில் விரும்பிக்கிறா தம் பிரியாணி ஸ்பெஷலாக செய்வோம். யார் யாருக்கு இந்த தம் பிரியாணி பிடிக்கும்ன்றதை வந்து மறக்காம சொல்லுங்க. என்ன ஓகே, அடுப்பு மூட்டியாச்சு வெற்றிகரமாக. அடுத்ததாக நாங்க சட்டியை வைக்க போறோம். ஓகே அப்ப ஓகே, அடுப்பில் சட்டியை வச்சவரும் இந்த வரும் அப்படி அப்படி சதத்தை பார்த்து தண்ணி வற்றணும். தண்ணி வற்றணும். அது வந்துடுறது பிறகு நெய் கொஞ்சமா விட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நெய் கொஞ்சமா விடுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நெய்யோ இல்லை இல்லை, எண்ணெய் ஃபர்ஸ்ட்டுக்கு விடணும் தானே. அந்த எங்கே தம் பிரியாணி பழகி நீ ஃபர்ஸ்ட் ஆச்சு யூடியூப் தான், யூடியூப் தலை விளங்குறோம்னு யூடியூப்ல பார்த்து பழகுது. இப்போ பிள்ளைங்க அப்படி தான் வாதில்லை, யூடியூப்ல பார்த்து பார்த்து சரி. ஓகே, வத்திட்டு தண்ணி தண்ணி வச்சது. இதோட தேங்காய் கொஞ்சம், நெய் கொஞ்சம், பட்டர் போட்டுருக்கேன். நெய்யும் பட்டரும். ஃபர்ஸ்ட்டுக்கு பட்டை வகைகள். பட்டை வகை தானே உஷாரா சொல்லி போடுறேன். பட்டை வகை என்று வகைகள் என்னன்னு சொல்லணும். என்னண்டா எல்லாம் அமெரிக்காருக்குள்ள என்ன பட்டை வகை என்ன சொல்லுவோம். என்ன நட்சத்திர ஸ்டார் பூ பிரியாணியில, மற்ற சாதிக்காய் பூ, சாதிக்காய் தெரியுனே, கராம்பூ, மற்ற கருவாப்பட்டை, அதோட சேர்த்து சீரகம் போடுப்புறோம். நெருப்ப கொஞ்சம் குறைச்சா நல்லா. இந்த கீழுக்கு இந்த மீட்டர் இருக்க குறைக்கிறது மச்சான். தாளிப்புக்கு தண்ணி கூட, நெருப்பு தேவையில்லை. புல்ல வைக்க வாதில அப்படி அவ்வளோ வேலையில நெருப்பு வேலை. கொஞ்சம் வதங்கினோன்னே ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். நல்லா வதங்குறது நேரத்தில் போடுறோம். முதல்ல நான் சமைக்கக்குள்ளது நான் ஹெல்ப் பண்றேன், நான் போடுறேன். அதே என்ன ஒன்றுண்டா போட நீ இப்பயாச்சும் உண்மையை சொல்லியிருக்கேன். நான் சமைச்ச வழியா தான் நல்லா வந்தது. அப்படியா? அது போட்ட இன்கிரீடியன்ட் அளவு என்னுடையது. யூடியூப்ல பார்த்து. ஓகே, இப்போ அடுப்பை போட்டு விடுங்க. அடுப்பை போட்டு விடுங்க. கேஸ் அடுப்பு இல்லை. பெரிய வெங்காயம் போட்டிருக்கி. இப்போ பச்சை கொச்சிக்காயும் வெங்காயம். அது வெட்டுறோம் இல்லையா? கொச்சிக்காய் வெட்டுறல, முழுசா தான் போட. சரி, ஓகே. கொச்சிக்காய் கூட தேவையில்லைன்னு தான் பார்த்து சின்ன கொச்சிக்காய்னு தான் நிறைய போட்டுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறோம். நாங்கள் இஞ்சி பூண்டு போட்ட ஒரு மனம் வந்துருக்குண்ணே. இப்போ நாங்கள் ரம்பலையும் கருவேப்பிலையும் போடுறேன். ஓ, அடுத்தது தக்காளி பழம், தக்காளி நல்லா வதங்கணும். வதங்க மட்டும் கிடக்கணும் ஜட்டியில். இது மசாலா, தனி மசாலா பாக்கெட் எல்லாம் எடுத்து போடுறோம். சரியோ? ஓ, இது தனி மிளகுத்தூள், இது கறி மசாலா, இது ஒரு மசாலா தான், பிரியாணி மசாலா தான். இது ரெண்டுலையும் கலந்து போட போகிறோம். இந்த இது கொஞ்சம் வித்தியாசம், இது கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. அப்போ நிறைய போடப்படாது, இதில் கொஞ்சம் தீர்க்குதான். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ கொச்சிக்காத்தூள், தனி கொச்சிக்காத்தூள், நாங்கள் வீட்டை அரைச்சி வச்சுக்கிறேன். தனி கொச்சிக்காத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டிங்கன்னா சரி. உரைப்பு கூட ஏறி
உழைப்பு கூட இருந்தா தானே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடும். அடுத்தது தயிர். நிறைய பேர் வந்து தம் பிரியாணியில் தேங்காய் பால் விட்டதே இல்லை. நான் மட்டும் தேங்காய் பால் விட்டு தான் நான் தம் பிரியாணி செய்கிறேன்னா நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பால் விட்டீங்கன்னா சரி. சோயா சாஸ் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கி, கொஞ்சம் தக்காளி சாஸ் போடுறோம். மசாலா ஐட்டம் உங்களுக்கு தேவையானது எல்லாம் போட்டது பிறகு சிக்கனை கழுவி எடுத்துக்கும். இப்போ சிக்கனை போட போகிறோம். இதை மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கிறோடியா இதை அப்படியே பிரட்டி போட்டு நம்ம மூடி வைக்கிறோம். மூடி வச்சோடனே இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் அதில் ஊறும். இப்போ அரிசிக்கு மட்டும் இல்லாமல் அரிசிக்கு உப்பு கலந்து சேர்க்காம நான் இந்த இருக்கிற கறிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோக்கு தான் நான் உப்பு போடுறேன். இப்போ அரிசி போட்டது பிறகு தண்ணி விடுவோம் தானே அரிசி போட்டது பிறகு, அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடுவேன். இப்போ இவ்வளவுக்கும் உப்பு சிக்கன் நல்லா பிரட்டி விட்டோம்டா. என்னென்னா சிக்கன் வந்து அரவி எல்லாம் விஞ்சிட்டு இப்போ அரிசை போட போகிறோம். அரிசை போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டோம்னு சொன்னால் இன்னும் முழாவி எல்லாம் வியும் சிக்கன் இல்லை. அதாவது கொஞ்சமாக தண்ணி கேட்குறது குழம்பு கறி ஆக்குன மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆக்குறது. ஃபர்ஸ்ட்டு குழம்பு கறி மாதிரி தான் கறி ஆக்குறது. அனுபவத்தில் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்ப நீங்க எப்படி சமைக்கிற? இந்த கடல்ல வராது. நல்லா சமைச்சோம். பிரச்சனை இல்லை. எனக்கு கேளாப்பா மொத்தமா எல்லாத்தையும் போட்டு அப்படியே கறி ஆக்காம வேஞ்சிவாங்க. ஆரம்பத்தில் கறி ஆக்கிட்டு இப்படி போடுவாங்க போடுவாங்க. எத்தனை அடிக்குது? 2 கிலோ. 2 கிலோ. ஆக்கள் வாய் வெரிச்சு தானே. அதுக்கு நான் 2 வாய் வெரிச்சு. நான் இப்போ டயட் இல்லை, குறைய தண்ணி. சும்மா சொல்றேன். இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி செய்யணும். உனக்கு சமைச்சு தரணும். என்னோட வீடியோல இருக்கு. சொல்லிக்கால வந்து நான் சாப்பிடணும் ஆசையில சொல்லிக்கா யாருக்கும் சமைச்சு கொடுக்கறது இல்ல இல்ல. தம் பிரியாணி நாங்க இப்படி எங்கே பட்டிய கொட்டையை போட்டு அப்படி இல்ல அப்படி இல்ல. அண்ணாவை போன் பண்ணி வர சொன்னேன் நான். ஏன் அண்ணா போய் சொல்றா அன்பு அன்பு பாத்தியா? அப்ப எங்களை இன்னைக்கு இந்த தம் பிரியாணி சாப்பிடறதுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. நல்லா இல்லைன்றாலும் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். 2-3 செய்யுங்க, பிரச்சனை நல்லா தான். மனசு நோபா நான் சொல்லுவேன் நல்லா இருக்கு கூட இருந்தா நல்லா இருக்கு சொல்லுவேன். அப்படி இல்லை, எனக்கு ஓப்பனா சொல்றா பிடிக்கும். பிடிக்கல சமைக்க தெரியும் அவனுக்கு. சரி மூடி வைங்க. சீரியஸா சொல்ல அண்ணா, இது அண்ணா இப்ப காமெடியா தான் சொன்னேன். உண்மையா சீரியஸா சொல்ல அண்ணா. உண்மையா சீரியஸா சமையல் என்ன பொறுத்து நான் ஒரு 2 சொல்றேன். சின்ன வயசுல வீட்டுல இருக்குள்ள அப்ப நான் சமைக்கிறேன்ல தான் நான் சின்ன வயசுல எல்லாம் இருக்குள்ள அம்மா நமக்கு சமைச்சாரு வழங்க இல்லையோ. அம்மாவை தாண்டி இப்ப வீட்டுல ஒரு அம்மா இல்லன்னு சொல்லக்குள்ள சமைக்கிறாரு ஆறு அண்ணா. நான் ஜோதிச்சேன்னா முதல் கொஞ்சம் படிப்படிப்படிக்கிறானே படி நிறைய விஷயம் சமையல்ல பிரிச்சா அவள் கவனம் செலுத்துறது. ஆனா செலுத்தாடி கூட சமையல் பண்ணல. நல்லா சமைப்பாள். சில விஷயங்கள் வீடியோ வாரல அவள் சமைக்க மாட்டாள். அவளுக்கு சமைக்க தெரியும் அந்த இதுல டைம்ல.
இல்ல அப்படி சமைச்சு தரல இல்ல. நான் ஏன்டா கத்த சும்மா இருந்தவள கத்த வைக்கிறதுக்கு லூசன் நான் கத்தல நான் கத்த உண்மையை சொல்ல போனா நான் சொல்றது கால சரி முடிக்கட்டும் கொஞ்சம். அப்ப நான் சொல்ற பண்ணினா ஒரு அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு ஒரு 20 வயதுக்குனே அந்த இதுவேதான் இல்ல அதோட எனக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு 5 அப்போ வயதுக்கு சின்ன அதுல இருந்து சமைக்கல அதான் ஓ சொல்றேன். அது சரியா அக்கா முத்தாளன்ற அளவுக்கு சமைச்சு அக்கா ஓ சரியா சரியா அப்படிதான் எனக்கு என்ன கேட்டா என்ன அது? ஆறு சமையல் அப்ப அம்மாட சமையலுக்கு அப்புறம் அக்காட சமையல் தான் விருப்பம் அப்படியே எனக்கு அப்படி நான் சொல்ல வரல சமய விருப்பம்ல அவள் அந்த கேள்வியா நாங்க கேட்டேன் உங்ககிட்ட கேட்டப்ப ஆறு சாப்பாடு ஓ உங்களுக்கு அப்படி சொல்லலாம் அம்மா சமைச்ச அப்புறம் இங்க வீட்டு அவள் சமைச்சு இவள் செஞ்சதுக்காள் இருந்து எனக்கு அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி புள்ள அவள் சமைக்கிறது அவள் சமைக்கிறது பிடிக்கலன்னு சொல்லல முட்டை பொரி நல்லா பிடிப்பாங்க அது மட்டும் முட்டை பொரி பொரிச்சு வெளியில எத்தனை நேரம் பொரிச்சு தந்து நாங்க முட்டை பொரி பொரிச்சு இல்ல எனக்கு கறி சமைச்சா நான் பாடல நீ கறி சமைச்சு பெருசா இப்போ அவ்வளவு பிரச்சனை என்ன அவ்வளவு காரணம்டா எனக்கு ஆத்தி மீன் தான் பிடிக்கும் இவளுக்கு ஆத்தி மீன் என்னோட நிறைய பிடிக்கும் பிடிக்காது பிடிக்காது ஓ, அதான் லைக் பண்றேன் ஆனா இவளுக்கு அக்காச்சிக்கு விருப்பம் அவள் சாப்பிட ஆனா அதால கூட சாப்பிடல அவளுக்கு அந்த மீன் கொஞ்சம் விருப்பம் விருப்பம் அப்ப மீன் வந்து அதிகமா நம்ம மீன் சாப்பிடுறோம் கன்னியாகுமரியை போல நாங்கள் மீன் தான் சாப்பிடுவோம் மட்டக்களப்பு விட்டாலே மீன் தான் எதை எடுத்தாலும் என்னடா அப்ப இது இல்ல நான் ஆத்தி மீன் சொல்லி அப்ப எனக்கு விருப்பம் இல்லைன்றால போடுற சமயம் நல்லா இருக்கின்றோம் என்ன தெரியல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நான் நிறைய சாப்பிடுவேன் என்னடாப்பா இது பரிதாபப்படுறதா இது என்ன கதை இல்ல உண்மையா சொல்ல போனா அக்காச்சி வந்து சமைக்க மாட்டாள் ஏனண்டா முதல்ல இருந்து வேலைக்கு போறவள் தானே அவளுக்கு வேலை செய்ய டைம் இல்ல நான் வீட்டுல நிக்கக்குள்ள நான் தான் செய்யறேன் நான் அப்ப அம்மா அங்கேயே போனா மட்டும் மதியத்துல அவள் சமைக்கிறது அவள் எல்லாம் செஞ்சு வைப்பாள் ஆனா கூட கூட சமைக்க விட நான் சொல்றேன் அதுலயே தண்டு அனுப்பு ஏன் கொஞ்சம் ஆக்குறோம் கொஞ்சம் கூட ஆக்குறேன்டா கொஞ்சம் தான் ஆக்கணும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சண்டையும் பிடிக்கிறான் அதோட அதுல தவழ்ற சமையல் பக்கத்துக்கு போறல ஏன்னா இவளுக்கு இந்த சமையல் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைவு முதல்ல அப்ப இன்ட்ரெஸ்ட் உண்மையா சமைக்க தெரியும் நான் போறல அடிப்படை உண்மையா போறது ஆனா சமைக்க தெரியாது நானே கீரை மட்டும் சமைக்க தெரியா இப்போ கீரை சமைக்க தெரியா குறிஞ்சாடு சுண்ட தெரியும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாரு அப்படி சமைக்கிறேன் அது செட் பண்ணாலும் அது அம்மாட பக்குவம் வருது அப்படி சேனலை பார்க்கட்டா வில்லேஜ் வியூவை நான் கடைஞ்சி மட்டும் பாக்குறதே இல்ல சமைச்சு போட்டுக்கிறது கீரைக்கறி எல்லாம் வீட்டு நல்லா சமைக்கும் வீட்டு நல்லா சமைச்சு போட்டுக்கிறோம் அப்ப அம்மாட சமையல் தானே இப்ப மச்சான் சமையல் எப்படி அப்ப அம்மா மச்சான் சிரிக்கும் சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி விடுங்க அப்படி கேட்கப்படாது சொல்லப்படாது நீ சாப்பிடுறது நீங்களே இப்படி சொன்னா பாக்குறாங்களோ இப்படி நம்பி சமைப்பாங்க அப்ப பொய்யே என்ன அப்ப பழைய அந்த புட்டு பிரச்சனை புட்டு கூட என்ன புட்டு கேட்டு பிரச்சனை கொண்டு பழைய அந்த கருத்துக்கு போட்டு நம்ம ஒண்ணு பழையாதல்ல இப்ப கிடையாது மித்திர தூக்கத்துல போட்டு நம்மள செஞ்சால்தான் அதால நோ கமெண்ட்ஸ் ஒன்றும் பண்ணல எல்லாம் சும்மா ஜோக்குக்கு தான் ஃபன் பண்றோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் அப்படி சோறு வர மாட்டேன் அது அழிஞ்சு வர வரைக்கும் இருக்கணும் சரி ஓகே அப்போ ஓகே ரெடி ஆகி விட்டது இப்போ பார்ப்போம் தம் பிரியாணி என்ன மாரி தம் போடணும் இல்லை நல்லா தான் இருக்கு போல உண்மையாக தான் சொல்லுவேன் உண்மையாக நல்லா தான் இருந்தது பிரச்சனை இது ஓகே நீண்ட நேரத்துக்கு பிறகு வந்து சாப்பாடு தயாராகி விட்டது சாப்பிட போகிறோம் ஓகே எங்கள்கிட்ட பிரியாணி ரெடி ஆகி விட்டது நல்லா தான் இருக்கு பரவாயில்ல சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்குனே நல்லா இருக்கு இது அம்பிருப்போம் சரியா இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஓகே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே சாப்பாடு வந்து முடிஞ்சு என்ன சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் எப்படி இருக்குண்டா அப்போ உண்மையான கருத்து அண்ணாட ரிவ்யூ தானே எதிர்பார்த்தேன் பக்கத்தில் அப்படியே அண்ணாட ரிவ்யூ எதிர்பார்த்தான்னு சொல்லட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அரவாஜி போயிட்டு இன்றைய இந்த விருந்து கலைத்த எங்கள் அன்பு தங்கைக்கு நாங்க அதை கேட்கல அப்படின்றைக்கு இந்த விருந்து கலைத்த அன்பு தங்கைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்படின்றைய உங்களோட தம் பிரியாணி
நல்லது பிரச்சனை இல்லை என்னடா பிரச்சனை இல்லை நல்லா ஐஸ் வந்து இப்படி தான் வரணும் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது லெக் பீஸ் வாங்க அப்படிங்கிறது லெக் பீஸ் வந்து விட கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை வீட்டில் செஞ்ச மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு அவ்வளோ வந்து இல்லை மசாலா மசாலா கூட அதிகம் ஆட் பண்ணாதீங்க அளவுதான் சாப்பிடும் தம்பியா இன்னும் நிறைய மசாலா போடப்படா போட்டா தேய்க்கிற மாதிரி கூட சாப்பிட மாட்டோம் இந்த அளவுக்கு போட்டோம்னா சாப்பிடலாம் என்ன சாப்பிட ரசம் உள்ள வரும் தம்பு இது போட்டா நிறைய போட்டா மசாலா போட்டா ரசம் உள்ள வரும் இப்ப என்ன சொல்ல வர 100ல எத்தனை மார்க் போடலாம் எங்க அடிக்கும் 100ல நான் தான் 10 குறைப்பாங்க அண்ணா 70 அண்ணா நம்ம 70 ஆனா அப்போ டக்குனு 100 நினைப்புறம் திரும்ப பழக மாட்டேன் இன்னும் பெட்டரா பழகு தேவையில்ல ஒரு 80 90 நண்பர் வாழு அடிக்கடி செஞ்சதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீ எவ்வளவு எத்தனை மார்க்ஸ் 25 பாய் இவனுக்கு நம்ம சோறாக்கி கொடுக்குறோம் வேலை பண்ணுவேன் இதுல இருந்தா நான் சமைக்கிறேன் அக்கா சமைக்கிற காரணம் தான் நான் சமைக்கிறேன்ல இவனுக்கு சோறாக்கி கொடுக்கலான்னு தோணும் இதுதான் நான் சமைக்கிறேன் விளங்கி தானே நம்மைய சொல்ல போனா நான் சமைக்க தொடங்குனது வேலைக்கு போக தொடங்குனது பிறகுதான் நான் சமைக்க தொடங்குனது இல்லை உண்மையாக வந்து பொய் சொல்லக்கூடாது நல்லா இருக்கு